காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கின்றனர் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கருத்து தெரிவித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரையில் சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளி என்பவர் போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட உள்ளதாகவும் அவர் இந்த வழக்கானது வீடியோ கான்பரன்சிங் மூலம் விசாரணை செய்ய வேண்டும் என அவரது சகோதரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். அதில் அந்த வழக்கில் தனது சகோதரியான வெள்ளைக்காளியின் சகோதரி சத்தியதேவி என்பவர் அந்த வழக்கில் தனது சகோதரர் வெள்ளைக்காளி என்ற காளிமுத்து என்பவர் தற்போது சென்னை புழல் சிறையில் சிறை அனுபவித்து வருவதாகவும் கடந்த மாதம் கிளாமர் காளி என்ற ரவுடி மதுரையில் கைது செய்யப்பட்டார். இதில் தனது சகோதரன் மற்றும் தனது குடும்பத்தினருக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனால் உள்நோக்கத்துடன் அந்த கொலையில் தனது சகோதரனை தொடர்பு பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இந்த தொடர்புடைய கைது செய்யப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் என்பவர் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்டார். மேலும் இந்த நிலையில் தனது சகோதரனையும் இந்த வழக்கு தொடர்பு பற்றி வாரண்ட் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை காரணம் காட்டி அவரை என்கவுண்டர் செய்யப்படுவதாக வாய்ப்புள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே தனது சகோதரன் நடத்தப்படும் இந்த வழக்கு விசாரணையானது வீடியோ கான்பரன்சிங் மூலம் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் எனவும், மேலும் அந்த வழக்கு விசாரணையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த வழக்கில் தொடரப்பட்டிருந்தார். இந்த வழக்கானது நீதிபதி தனபால் முன்பாக விசாரணைக்கு வந்த போது மனதார தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணை என்னும் பெயரில் அழைத்து சென்று அந்த என்கவுண்டர் செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது நீதிபதி சமீப காலமாக என்கவுண்டர் அதிகரித்துள்ளது எனவும் தெரிவித்த நீதிபதி எத்தனை என்கவுண்டர்கள் சமீப காலமாக நடைபெற்றுள்ளது எனவும் காவல்துறையினர் சட்டத்தை ஏன் கையில் எடுத்துக் கொள்கின்றனர் எனவும் தெரிவித்த நீதிபதி சுட்டுப்பிடிங்கள் ஆனால் காவல்துறையில் சுட்டுப்பிடிங்கள் எனவும் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினர் பாதுகாப்பா மட்டும்தான் துப்பாக்கி வழங்கப்பட்டவர்களும் கருத்து தெரிவித்த நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 2 காவல்துறையினர் அந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையானது ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.